ஆனா அந்த அண்ணாவை பெருமைப்படுவேன் நான். எங்களால ஒரு ஓலை வீடு கூட கட்ட வசதி இல்லை. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாங்காடு என்ற கிராமத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். காலமாக நாங்கள் பல வீடுகளை கையெழுத்து கொண்டிருக்கின்றோம். கட்டுமான வேலைகள் முடிவடைந்து நாங்கள் பயனாளர்களுக்குரிய பல வீடுகளை நாங்கள் கையெழுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த கிழமை நாங்கள் 2 வீடுகளை கையெழுத்தின்றோம். அதுக்கு முதல் கிழமை ஒரு வீடை கையெழுத்தினோம். அதுக்கு முதல் கிழமை இன்னொரு வீடு கையெழுத்தின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் இன்னும் ஒரு வீட்டை கையெழுத்து அதை நாங்கள் சந்தோஷப்படுத்தலாம், மகிழ்ச்சிப்படுத்தலாம் என நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஜீவவுக்கு அன்பிகரமானது பல இன்னர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஜீவவுக்கு அன்பிகரமானது அநேக வீடுகளை கட்டிக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் தற்போது வரை 175 வீடுகளுக்கு மேலே நாங்கள் கல் வைத்திருக்கின்றோம். அடிக்கல் நாட்டி நாங்கள் வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அதிலே 150க்கும் மேற்பட்ட வீடுகளை நாங்கள் கையெழுத்தும் இருக்கின்றோம். இன்றைய நாளில் இன்னும் ஒரு அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் ஒரு வீட்டை கையளிக்க போனோம். அந்த வீடு இந்த 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 மணல் தரையெல்லாம் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த வீடையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கள் ஜீவோட்டு அன்புங்கிறதோடு இணைந்து அநேக வீடுகளை எங்களுக்கு நிர்மாணித்து தருகின்றதான கமலநாதன் பாக்கியநாத அண்ணா அவர்கள் தான் இந்த வீட்டையும் நிதியுதவி செய்து வழங்க இருக்கின்றார். இன்றைய நாளில் நாங்கள் இப்படியான ஒரு சேவை உடைய ஒரு குடும்பத்தினருக்கு நாங்கள் இந்த வீடை கையளிக்க இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த வீட்டை நாங்கள் பார்ப்போம். இந்த வீடு இந்த இந்த சின்னொரு ஒழுங்கைக்குள்ளாலே ஒரு 4 அடி ஒழுங்கையும் வராது. இந்த ஒழுங்கை மிகவும் குறுகிய ஒரு ஒழுங்கைக்குள்ளாலேயே இந்த வீடு நாங்கள் கட்டி நிர்மாணித்து கொடுத்திருந்தோம். மிகவும் கஷ்டம். இதுல வாகனம் போகாது, கல் மண் கொண்டு போகலாம், மிகவும் கஷ்டமானது. இந்த இங்கே தான் நாங்கள் கொட்டி எல்லாம் என்ன செஞ்சோம், இங்கே தான் எடுத்து நாங்கள் நிறைய வேலைகளை செய்திருந்தோம். பாருங்கள், மிகவும் கஷ்டமான ஒரு 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 பைக் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. இப்போ இந்த வழியிலான தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த வீட்டை நாங்கள் கட்டி கொடுத்திருந்தவர்களுக்கு மிகவும் கஷ்டமான பாதை, அதாவது இந்த பாதை மிக கஷ்டமான பாதை, இதிலே நாங்கள் கட்டி கொடுத்தோம் இந்த வீட்டை இவர்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் ஏற்கனவே இருந்த வீடு இந்த வீடு தான். இப்போ நாங்கள் அவர்களுக்கு நிர்மாணித்து கொடுத்த வீடு அந்த வீடு. நாங்கள் இந்த நிர்மாண வேலைகள் முடித்து அவங்களை கையளிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த வீடு தான் அவர்கள் முன்பே இருந்த வீடு. இது பாவிக்க முடியாதபடி மிகவும் தரைகள் எல்லாம் மிகவும் வாழ முடியாத அளவுக்கு அவர்கள் தரையெல்லாம் காணப்பட்டது. அப்படியான ஒரு தேவையில் உள்ளவர்களுக்கு தான் இந்த வீடு கொடுக்கப்பட்ட. இவர்கள் கல் வீடு கட்டி கொடுப்பது என்பது இவருடைய வாழ்க்கையிலே ஒரு கனவாக இருந்தது, கல் வீடு கட்டி வாழ்வது என்பது. ஆகவே இப்படியான தேவையுள்ள நல்லுள்ளங்களுக்கு எமது பாக்கியரச கமலா அண்ணா, அதாவது நாங்கள் கண்ணண்ணா என்று சொல்லுவோம், அவர் தன்னுடைய எஸ்பிஎம் ஃபவுண்டேஷன் மூலமாக அநேக வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றார். அதில் இந்த வீடு 35வது வீடு நாங்கள் கையெழுத்தினோம் கடந்த முறை. இது 36வது வீடு நினைக்கிறேன். ஆகவே இந்த வீட்டை கையெழுப்பதற்கு அவர் அண்ணா வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வந்து விட்டோம். இப்போ அண்ணா வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்தவுடன் நாங்கள் இந்த திறப்பு விழாவை நாங்கள் ஆரம்பிப்போம். தற்போது அந்த வீடு கட்டி இந்த திறப்பு விழா வீடு கட்டி தந்ததால நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன்னா நாங்கள் மழை பெஞ்சாலும் இல்லையோ குந்தி கொண்டிருக்கிறோம். இந்த வீடெல்லாம் ஒழுவ தொங்கிடும், அடிக்கிற பிள்ளைன்ற கொப்பி எல்லாம் நினைவு தொங்கிடும். இவ்வளவு இடம் இல்லைன்னா சமைச்சில கூட ஒரு ரூம் கூட கேட்டு பார்த்தேன்னா எனக்கு ஒரு வீடுண்டான தாங்க. ஆனா எனக்கு எந்த வித உதவி எந்த ஊர்ல கிடைக்கிறது. கடைசியா இந்த அசம திட்டம், அந்த கியூஆர் காசு உடனே கிடைக்கல. இந்த வீடை பார்த்துட்டு கூட எனக்கு அந்த திட்டம் மூலம் ஒரு உதவியும் கிடைக்கல. ஆனா அந்த அண்ணாவை பெருமைப்படுவேன் நான். அவரு முன்வந்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு இப்படி ஒரு வீடு உதவி செய்யணும் என்று முன்வந்து செய்தது பெரிய ஒரு விஷயம். அந்த அண்ணாவுக்கு நான் நன்றி சொல்லுவேன். எங்களால ஒரு ஓலை வீடு கூட கட்ட வசதி இல்லை. ஒரு 50 மட்டை வாங்கி கூட ஒரு ரூம் கூட எங்களுக்கு ஓலை மட்டையால கூட கட்ட கூட வசதி இல்லை. இப்போ இன்றைக்கு வேலை போகாட்டி எங்களுக்கு சாப்பாடு கூட இல்லை, சாப்பாடு இல்லாமலும் இருந்திருக்கும். அப்படி இருக்கக்குள்ள எங்கிட்ட வீடு கட்டக்கூடிய வசதி இல்லை. அதுக்குள்ளையும் எங்களுக்கு வருத்தம். தலையிலே உப்புரசம் பண்ணி வலிக்கும் பாடுற மூளையில கட்டி ஒன்று எடுத்து ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் உண்டு. ஒரே இப்போ 2-3 வருஷம் அலைஞ்சு ஆப்ரேஷனும் பண்ணியாச்சு.
ஆனா உங்களால நினைச்சு பார்க்க இயலாத அளவுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த வீடு ஒன்று கட்டுறோண்டா இப்ப இவ்வளவு லட்சம் போறோம். எங்களால நினைச்சே பார்க்க இல்லை. அவங்க முன்பு இந்த வீடு கட்டி தந்தவங்களுக்கு நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்றோம். இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரு ஆள் படிக்காரு, 7 படிக்காரு, மகள் 10ஆம் ஆண்டு படிக்காரு, 2 பேர் படிக்கிறாங்க. ஆனா நாங்க இந்த வீட்டுக்குள்ள நிறைய கஷ்டப்படுத்தோம். மழை பெஞ்சா பயப்படுவோம், வீடு விழுந்துருமோ, கரண்ட் பத்திருமோன்னு நல்லா பயப்படுவோம். ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு நான் கல்யாணம் அது அந்த பட்ட கஷ்டத்தை நினைச்சா அழுகையா வருது. என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டியோம். இல்லை இத்தனை வருஷத்துக்கு இப்படி ஒரு வீடு நாங்க நினைச்சு பார்க்கலாதானே. எங்களால கட்ட முடியாத, எங்களால செய்ய இயலாத காரியம் தானே இது. நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஏனண்டா எந்த ஊருக்குள்ள எனக்கு பெருசா ஒரு உதவிகளும் கிடைக்கிறல தானே. நான் போனா ஏமாற்றத்தோட வார இவங்க எனக்கு செஞ்சு தருவாங்களா தரமாட்டாங்களா என்ற ஒரு இருமனமாத்தான் இருந்தது எனக்கு. புறவு முன் வந்து அவங்க செய்யக்கூட புறவு சந்தோஷம் எனக்கு வீடு கட்டி தாராங்களே என்று. அந்த அண்ணாவுக்கும் அவரோட குடும்பத்துக்கு நான் இவ்வளோ நம்பி சொன்னாலும் ஈடுணையாகாது. ஏனண்டா அவரு முன் வந்து செய்கிறோண்ட இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அவங்களோட காசு செலவழிச்சு இப்படி ஒரு வீடு செஞ்சு இப்படி இப்படி கம்ப்ளீட்டா முடிச்சு தந்திருக்காங்களே. ஒரு குறைபாடு வைக்காம நீட்டா செஞ்சிருக்காங்க. என்ன மீடியா நீங்க നമ്മുടെ ഫ്രണ്ട് அந்த வகையில ஜீவமூர்த்தி அன்னைங்கிறதோடு கைகோர்த்து என்னுடைய எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் கனடா தேசத்திலே இருக்கிற எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் என்னுடைய ஸ்தாபர் ஐயா கமல்ஹாசன் பாக்கியராச அண்ணாவும் அவரது பாரியார், அதோட கூட இந்த வீடு அமைப்பதற்கு காரணமாக இந்த கம்சன் சகோதரம் இங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடானது ஜீவமூர்த்தி அன்னைங்கிறதுல 130வது வீடும் மன்னிக்க 132வது வீடும் எஸ்கிஎம் ஃபவுண்டேஷனுடைய 30வது வீடு. ஆகவே இந்த வீட்டை கையெழுத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வீட்டினை திறந்து வைப்பதற்காக கனடா தேசத்தினை வருகின்ற எஸ்கிஎம் ஃபவுண்டேஷனுடைய கமல்நாதன் பாக்கியநாத அண்ணா அவர்கள் இந்த வீட்டினை கல்லினை திறநீக்கம் செய்து வைப்பார் தற்போது. முறை ஆள வச்சிருக்கீங்க, இந்த முறை ஆள வைக்க கூடாது. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அங்க ஒரு ஓலை மட்டையால கூட எங்களுக்கு எனக்கு வசதி இல்லை. ஒரு வீடு கட்டுறோம்னா நினைச்சு பார்க்கல அளவு தானே. எப்படி நாங்க நினைச்சு பார்த்தாலும் செய்ய முடியாத காரியம். ஐயா முன் வந்து இப்படி ஒரு வீடு எனக்கு செஞ்சு தந்தது பெரிய ஒரு சொத்தது. ஒன்றுக்கு வீடு ஆகாது. அவங்களோட சொந்த செலவு இல்லை. எனக்கு இப்படி ஒரு வீடு செஞ்சு நாங்க அதுல சந்தோஷமா வாழ போறோம்டா. அவங்களோட ஆசீர்வாதங்கள் முன்வந்து செய்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது கம்சனுக்கு சொல்லுவாங்க. இனம் கண்டது அவருதான் இனம் கண்டது. அது கடவுள் அவருக்கு அனைத்து காரியங்களையும் வெற்றி போடுறது. கடவுள் நல்லது செய்வாரு. 14 போறாராம் வீடு கட்டி கொடுப்பேன். அதான் எல்லா காரியம் வெற்றியும் கிடைக்கும். நான் பிள்ளைகள் படிக்கிறாங்க. குலசெல்லாம் பாஸ் பண்ணி கோயிலெல்லாம் பாஸ் பண்ணி நெய்யல் படிக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது. அப்படி இருக்கக்குள்ள எனக்கு ஐயா வந்து எனக்கு இந்த வீடு கட்டி